அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. மகா பெரியவாச்சரணம் அப்படிங்கிற தலைப்புல தெய்வமாக விளங்குகின்ற இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கின்ற மகா பெரியவாள் அவருடைய வாழ்க்கையில பலருக்கும் செய்த அற்புதங்கள், இப்பவும் மறைந்த பிறகும் செய்து கொண்டிருக்கின்ற ஆச்சரியங்கள், அனுபவங்கள், இவற்றையெல்லாம் நாம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு பெண்மணி எப்படி மகா பெரியவாளை தெரிந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரீஸ் நாடு, அந்த நாட்டினுடைய ராணி சோஃபியா. இவங்களுக்கு டிஎம்பி மகாதேவன் அவர் அந்த சோஃபியாவிற்கு மகா பெரியவாளுடைய பல அற்புதங்களை, அவருடைய சிறப்புகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். டிஎம்பி மகாதேவன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அறிஞர். அவர் மகா பெரியவாளுடைய ஒரு ரொம்ப 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 ஒரு அன்பர், பக்தர் அப்படின்னு சொல்லலாம், சரணமடைந்தவர். அவர் ஒரு முறை கிரீஸ் நாட்டிற்கு போயிருந்தப்போ, இது எல்லாமே மகா பெரியவாளுடைய அதிசயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அங்கே போயிருந்தப்போ அந்த ராணியை சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நிறைய, ஏன்னா அவங்க அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள், அதனால் நிறைய பேசுகிறாங்க, கேட்குறாங்க, கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், மகா பெரியவாளை பற்றி அவர் சொல்கிறார், எப்பேற்பட்ட தெய்வமாக அவர் இருக்கிறார், எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போது அவங்க சோஃபியா நான் இந்தியாவுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிரீஸ் நாட்டினுடைய ராணி, அதனால் அவங்க இங்கே வரத்துக்கான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அரசாங்கம் மூலமாக மத்திய அரசிற்கு தகவல் சொல்லப்படுகிறது. அப்போது அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதம மந்திரியாக இருக்கிறார். அதனால் அந்த வகையில் அவங்க நேராக முதல்ல இங்கே தான், டெல்லிக்கு தான் அவங்க வராங்க. அதற்கான முறைப்படி அவங்க இந்திரா காந்தி அம்மையாரையும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போது என்ன ஒரு ஆச்சரியம் அல்லது ஒரு இது அப்படின்னு சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் இந்தியர், ஆனால் அவங்க வந்த சோஃபியா இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட மகா பெரியவாளை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு முன்னாடி அவங்களுக்கு மகா பெரியவாளை பற்றி தெரியாது அம்மையாருக்கு. அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள், திருப்பங்கள் ஏற்படுகிறது இந்திரா காந்தி அம்மையாரை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம சோஃபியா அவங்கள பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிட்டு முறைப்படி இந்த புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் பேசியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நேராக காஞ்சிபுரத்திற்கு வருகிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது வழக்கம் போல் அவர் மகா பெரியவா சாதாரணமாக எளிமையாக அமர்ந்திருக்கிறார், கீழே உட்காந்துருக்கிறாரு. இவங்க உள்ளே வராங்க. வந்தவுடனே அப்போது இவங்களுக்கு ஒரு நாற்காலி போட சொல்லி மகா பெரியவா சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு கீழே உட்கார்றது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் அந்த மாதிரி உட்கார சொல்கிறாரு. அவங்க ரொம்ப கூச்சத்தோட, ஏன்னா அவங்க கீழே இருக்கார், மகா பெரியவா கீழே இருக்கார், ஆனால் அவங்க நாற்காலியில் தான் உட்கார வேண்டியதாக இருக்கிறது. பல முறை அதற்காக அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க சோஃபியா. கேட்டுட்டு அவங்க பல்வேறு விதமான தான் செய்து கொண்டிருக்கின்ற பல இந்த ஆன்மீக முறைகளை, பயிற்சிகளை எல்லாம் மகா பெரியவான்ட்டு அவர் சொல்கிறார். அவர் அது தவிர அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படுகிறது ஆன்மீகத்தில். அதையெல்லாம் அவங்க கேட்கும் பொழுது அதற்கு அவர் மகா பெரியவா சிரித்து கொண்டே பதிலெல்லாம் சொல்கிறாரு. அப்போது அவங்க சோஃபியா கேட்குறாங்க, இந்த மாதிரி பிராணாயாமம், அதுக்கப்புறம் யோகா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக யோகா, அதில் நிறைய விதமான ஆசனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே மகா பெரியவா சொல்கிறார், அது ஒரு குருவின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும், நீங்களாக செய்வது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பதில் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோகா கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொளி மூலமாக, இல்லை தங்களுக்கு தாங்களே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க சொன்னது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே கூட பல உடல் உபாதைகள்
ஏற்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். மகா பெரியவா வந்து அது மட்டும் சொல்லலை, இன்னொன்று சொல்கிறார், குருமுகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி, யோகா பயிற்சியை வந்து நீங்கள் சிறு வயது முதல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாதா அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது, நீங்கள் தியானம் செய்யலாம். தியானம் செய்து அந்த முறையாக அந்த தியானத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு போரும். அது பிராணாயாமம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவங்க சோஃபியாவும் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் வந்து ஒரு அற்புதமான செய்தியை மகா பெரியவா சொல்கிறார். இந்த மகா பெரியவாளுடைய இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே வரும்பொழுது ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப ஆச்சரியமாக கவனிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அவ்வளவு நுணுக்கமாக பல்வேறு விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் பேசுகிறார். ஆச்சரியமாக இருக்கும், இவருக்கு எப்போ இதெல்லாம் படிக்கிறாரு, எப்படி தெரிஞ்சது இவருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் அவரை கடவுள் அப்படின்னே சொல்லுவாங்க. கடவுளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையா. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கூட அவர் வந்து தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசுவார். கனடாவிலிருந்து, அமெரிக்காவுக்கு அருகிலே இருக்கின்ற கனடாவிலிருந்து ஒருத்தர் வந்து பேசும் பொழுது, அந்த கனடா அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட நாடு, அதற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கிறார். அதை கேட்டுட்டு வந்தவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அதை பற்றி வந்து விவரிக்கிறாங்க. அதுதான் வந்து பாதாள உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கனடாங்கிறது நமக்கு நேர் கீழே இருக்கின்ற, அதாவது பூமியினுடைய மறுபக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. அதை பாதாள உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இதுதான் சொல்லியிருக்கு. அதனால அதற்கான சான்றுகளை எல்லாம் அவர் சொன்ன பொழுது வந்தவங்க, அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படியே பிரமிச்சு போனாங்க அப்படின்னெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். அந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அவ்வளவு நுணுக்கமாக அவர் பேசுவது வழக்கம். அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இருக்கிறவர். அப்போ மகா பெரியவா சோஃபியா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிராணாயாமத்திலேயே ஒன்று இருக்குது. உங்களை போன்ற வெளிநாட்டினர், அதாவது குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு பிராணாயாமம் இருக்கிறது. உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவை போன்ற உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு பிராணாயாமம் இருக்கிறது. இதையெல்லாம் எங்களுடைய பதஞ்சலி முனிவர் இதை வந்து விரிவாக சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்வார்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம், நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அவங்களும் வந்து ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிளம்பி அவங்களுடைய கிரீஸ் நாட்டிற்கு போகிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் சோஃபியா மூலமாக மகா பெரியவாளை தெரிந்து கொள்கிறார். அவருக்கும் வந்து தானும் வந்து மகா பெரியவாளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அவர் வந்து செய்தி அனுப்புகிறார். இதை பற்றி நிறைய ஒரு கான்ட்ரோவர்ஷியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பல்வேறு விதமான வாதங்கள் எல்லாம் உண்டு. இந்திரா காந்தி அம்மையாரை மகா பெரியவா அவர் பார்க்கவே இல்லை. அதாவது நேருக்கு நேராக அவர் வந்து பார்க்கவில்லை. ஏனென்றால் அவருடைய காஞ்சி, அந்த சனாதன தர்மம், அந்த மடத்தினுடைய ஒரு தலைவர் அப்படின்னா அவருக்கென்று ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கணும், இவங்களையெல்லாம் பார்க்கலாம், இவங்களையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் உண்டு. அதை வந்து அவர் கடுமையாக அவர் வந்து எப்போவுமே பின்பற்றினார். அவருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த அந்த மடத்திற்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. அதை வந்து அவர் வந்து ஒரு சிறிய அளவிற்கு கூட பிசகாமல் அவர் கடைபிடித்து வந்தார். அந்த வகையில் இந்திரா காந்தி அம்மையாரை அவர் வந்து சந்திக்கவில்லை நேருக்கு நேராக. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது. ஒரு இந்திரா காந்தி அம்மையாருக்கு மகா பெரியவா மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டது. நிறைய அவர் கேள்விப்படுகிறார், பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறார், எல்லாம் இருக்குது. ஆனாலும் அது நிறைவேறவில்லை. அப்புறமா எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே அவ்வளவு கொடுமைகள் நடந்தது. ஏன்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அவர் சொன்னது தான் சட்டம். யாரை வேண்டுமானாலும் ஜெயிலில் போடலாம், யாரை வேண்டுமானாலும் கொடுமைப்படுத்தலாம். இந்தியாவே அல்லோல கல்லோலப்பட்டது. அதுவும் வந்து
பத்திரிகை துறைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு. இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அப்போது அந்த சமயத்தில் பத்திரிகைகள் தான் என்ன நடக்கிறது நாட்டில் அப்படிங்கிறத கொண்டு வரும், வெளியே கொண்டு வரும். ஆனால் அவங்க வந்து இதையெல்லாம் போடவே கூடாது, எந்த செய்திகளையும் போடக்கூடாது, அவங்க கண்ணால் பார்த்துருந்தா கூட அதை போடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு. அந்த மாதிரி ஏதாவது போட்டால் உடனே அந்த பத்திரிகை பறிமுதல் செய்யப்படும், அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவ்வளவு கொடுமைகள் செய்வார்கள். அப்படி ஒரு கொடுமையான காலகட்டம் அது. அந்த மாதிரி ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மிகப்பெரிய தலைவர், அற்புதமானவர், நேர்மையானவர். அவரையெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. நிறைய நடந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நிலைமை அது எப்படி, அதாவது ஒரு காலகட்டத்தில் இதை முடிவுக்கு கொண்டு வரணும், அப்படியே கொண்டு போயிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. அவர் அம்மையார் என்னதான் அவர் வந்து சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு வந்து மனசில் அவ்வளவு சஞ்சலம், அவ்வளவு குழப்பம் ஏற்பட்டது. எமர்ஜென்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற தருணம், இன்னும் கொஞ்ச நாளில் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அப்படிங்கிறப்போ அவரால் தாங்கவே முடியவில்லை மன உளைச்சல். அதனால் இதை எல்லாவற்றையும் ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு உதவியாளர் மூலமாக அவங்க வந்து மகா பெரியவாளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. நான் வந்து தயவு செஞ்சு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், என்னால் இந்த உளைச்சலை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், சொல்லி அனுப்புகிறார். மகா பெரியவா அதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தவர். அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பிரதம மந்திரி, மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர், இந்த நாட்டை நடத்தி செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர். இந்த எமர்ஜென்சி முடிஞ்சது அப்படின்னா அப்புறம் தேர்தல் வரும், அந்த தேர்தலில் வந்து மக்களெல்லாம் ஓட்டு போடுவார்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் வரப்போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய தலைவர் இப்படி ஒரு குழப்பத்தின் உச்சியில் அவங்க இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக தன்னுடைய அந்த ஆசீர்வாதம் வேணும். அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் அவர் வந்து யோசனை பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் இந்த கிணத்தடியில் நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவங்க வரட்டும், வந்து என்னை பார்த்துட்டு போட்டும், வேறு ஒன்றும் என்னிடம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து தன்னை முழுமையாக இது வரைக்கும் அந்த உடையை மூடி, சந்நியாச இந்த வஸ்திரத்தை மூடிக்கொண்டு அவர் தலை குனிந்து கொண்டு அப்படியே தியானத்திலே அமர்ந்தபடி கல் மாரி அமர்ந்திருக்கிறார். அம்மையார் வருகிறார். அந்த வந்துட்டு, ஆனால் தூரத்துலேருந்து தான், அவர் கிட்டே கூட போக முடியாது, அதனால் தூரத்துலேருந்து அவரை பார்க்குறாங்க. அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மிக மிக பிரபலமானது, எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு விஷயம். அவர் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவர்களும் தியானத்தில் ஆழ்கிறார்கள். அவங்க வந்து நல்ல ஒரு ஆன்மீகவாதி. அப்புறம் எப்படியோ அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திசை மாறி போச்சு. அதனால் அவங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணுறாங்க. இப்போ மகா பெரியவாளுக்கும் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சூக்ஷ்மமாக என்ன பேச்சு நடந்தது, மகா பெரியவா அவங்கக்கிட்ட என்ன அறிவுரைகள் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது வந்து ஒரு குஹ்யமாக, ரகசியமாகவே இன்று வரைக்கும் இருக்கிறது, நமக்கு தெரியாது. அவரும் ஆழ்ந்த தியானத்தில் அப்படியே சலனமே இல்லாத ஒரு மரக்கட்டை போல் அவர் ஆயிட்டார் மகா பெரியவா. இந்திரா காந்தி அம்மையாரும் அமர்ந்து கொண்டு தியானம் செய்கிறார். இதுதான் பல நிமிடங்கள் அப்படியே நீடிக்கிறது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க அதுலேருந்து மீண்டு இந்திரா காந்தி அம்மா எழுந்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க வணங்கி விட்டு நகருகிறார்கள். அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிஷ்யர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு ருத்ராட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது வந்து மகா பெரியவா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உடனடியாக அவங்க ரொம்ப மரியாதையோடு அதை வந்து அவங்க ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய புகைப்படங்களெல்லாம் அவர் வந்து ஒரு ருத்ராட்சம் அணிந்திருக்கிற மாதிரி இருக்கும். அது மகா பெரியவா கொடுத்த ருத்ராட்சம். அதற்கு பிறகு அவருக்கு வந்து நிறைய அவருடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது. அப்புறமாக அவங்க வந்து தேர்தலை அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. தேர்தல் நடக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், ரொம்ப ரொம்ப கொடுமையான காலகட்டத்திலிருந்து மன ஆறுதலை அவர்கள் பெற்று இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு இந்த இந்திய தேசத்தை அவர்கள் நடத்தி சென்றார்கள். அப்படின்னு சொன்னால் நல்லபடியாகவே எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் மகா பெரியவா தான். அப்பேற்பட்ட ஒரு
ஆறுதலை அவங்க கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பொதுவாக எல்லாரையுமே க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அவருடைய கையையே அவங்க தேர்தல் சின்னமாக வைத்தார்கள். இன்று வரைக்கும் அந்த கை தான், மகா பெரியவாளுடைய கை தான் தேர்தல் சின்னமாக இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டையே வழிநடத்தி செல்கின்ற அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் மகா பெரியவா. மீண்டும் இன்னும் நிறைய அவருடைய மகாத்மியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.